இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆண்டவர் இந்த நாளில் நீங்கள் தொடங்க இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும், உடைய வாழ்வையும், பயணத்தையும், படிப்பையும், தொழிலையும், முயற்சியையும் ஆசீர்வதிக்கின்றார். அன்புமிக்கவர்களே, எபிரஸ் நாட்டை ஆண்டு வந்த மா மன்னருடைய பெயர் பிரரஸ். இந்த பிரரஸ் பல நாடுகளை வென்று தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்து போரிட்டு வந்தார். அவருடைய நண்பர் ஸ்னேயஸ் என்பவர் பிரரஸை பார்த்து கேட்டாராம், இதோ நீ ரோமை பேரரசை வென்ற பிறகு நீ என்ன செய்ய போகிறாய் என்று. நான் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிலி நாட்டையும் வெல்வேன் என்று. சிசிலி நாட்டை வென்ற பிறகு நீ என்ன செய்வாய் என்று கேட்டதற்கு அவர், நான் அப்படியே ஆப்பிரிக்க கண்டத்திற்கு செல்வேன், ஆப்பிரிக்க கண்டத்தை தனதாக்கிக் கொள்வேன் என்று சொன்னாராம். ஆப்பிரிக்க கண்டத்தையும் தனதாக்கி கொண்டு நீ என்ன செய்வாய் என்று கேட்டதற்கு அவர் கூறினாராம், கிரேக்க நாட்டையும் நான் கைப்பற்றுவேன் என்று. கிரேக்க நாட்டையும் கைப்பற்றிய பிறகு என்ன செய்வாய் என்று கேட்டதற்கு, அதற்கு பிறகு இந்த உலகமே என் கையில் இருக்கும், நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்று கூறினாராம். அதற்கு இதோ இந்த நண்பர் கேட்டாராம், இப்போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது தடையாக இருக்கின்றது? எதுவுமே தடையில்லையே. இவ்வளவு நாடுகளையும் வென்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை போரிலே கொன்ற பிறகுதான் நீ மகிழ்ச்சி அடைய முடியுமா? இப்போது இருக்கின்ற நாட்டிலேயே நீ மகிழ்ச்சியாக இருக்கலாமே என்று கூறினாராம். அன்புமிக்கவரே, இந்த மன்னரை போலதான் இதோ நாட்டை பிடிப்பதிலும் ஆட்சி செலுத்துவதிலும் கடைசியில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவர்தான் விவிலியத்தில் வரக்கூடிய சக்கேயு. அவர் பணத்தை தேடியும், புகழை தேடியும், அதிகாரத்தை தேடியும் சென்றவர் அவர் இந்த நாளிலே மகிழ்ச்சி இழந்தவராக மகிழ்ச்சியை தேடி வருகிறார். அன்புமிக்கவரே, சக்கேயுடைய வாழ்க்கையில 3 முரண்பாடுகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, சக்கேயு என்ற பெயருக்கு தூய்மையானவர், உண்மையானவர் என்று பெயர். ஆனால் இவர் அவருடைய பெயருக்கு எதிர்மறையாக தூய்மையற்றவராக, வரி தண்டுவராக வாழ்ந்து வந்தார். இரண்டாவதாக, வரி தண்டுபவர்கள் அவர்களை பாவி என்றும் அவர்களை புறந்தள்ளப்பட்டவராகவும் அந்த யூத சமுதாயத்திலே கருதப்பட்டார்கள். சக்கேயு செல்வராகவும் வரி தண்டுவருடைய தலைவராக இருந்தாலும், அவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவர் குட்டையாக காணப்பட்டார். இவை அத்தனையும் முரண்பாடுகள். ஆனால் இந்த முரண்பாடுகள் அத்தனையும் ஆண்டவரை பார்த்த பிறகு இந்த முரண்பாடுகள் அத்தனையும் தலைகீழாக மாறியது. அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல அவர் தூய்மையாக மாறுகிறார். ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும், செல்வராக இருந்தாலும், பண வசதி இருந்தாலும் அவர் ஆண்டவரை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருக்குள் இருந்தது. ஏனென்றால் அவர் நிம்மதியற்றவராக, வாழ்வில் சந்தோஷமற்றவராக வாழ்ந்தார். ஆகையால் தான் எப்படியாவது இந்த இறைவனை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், அவருடைய பார்வை கிடைத்தால் போதும், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை காண முடியும் என்ற ஆவலோடு அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்பதுதான் ஒரு பொருளாக இருக்கின்றது. அன்புமிக்கவரே, அப்படிப்பட்ட சக்கேயு ஆண்டவரை சந்தித்த உடனே என்ன ஒரு பெரிய மனமாற்றம். சக்கேயுவே, கீழே இறங்கி வா, என்று உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாகு என்று சொல்கிறார். அன்புமிக்கவரே, இறங்கி வா, இறங்கி வா. உன்னுடைய பிடிவாதத்திலிருந்து, கோபத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து, காய்மகாரத்திலிருந்து, போட்டி பொறாமையிலிருந்து, காழ்ப்புணர்ச்சியிலிருந்தும் அல்லது இதோ காம வெறியிலிருந்தும் நீ கீழே இறங்கி வா. சோம்பேறித்தனத்திலிருந்து இறங்கி வா, குறை கூறுவதிலிருந்து இறங்கி வா, புலம்பலிலிருந்து இறங்கி வா, இதோ நோய் நொடியிலிருந்து இறங்கி வா என்று உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்புமிக்கவரே, தங்க வேண்டும் என்று சொன்ன ஒரு வார்த்தை, இறங்கி வா என்று சொன்ன ஒரு வார்த்தை சக்கேயுவை தலைகீழாக மாற்றியது. யாரிடமாவது நான் 100 ரூபாய் பெற்றிருந்தால் அவருக்கு 400 ரூபாய் நான் கொடுக்கின்றேன், நான் இரட்டிப்பாக கொடுக்கின்றேன், 4 மடங்கு நான் அதிகரித்து கொடுக்கின்றேன். இனிமேல் எனக்கு இந்த செல்வமோ பட்டமோ பதவியோ எனக்கு தேவையில்லை.
என் இறைவன் என்னோடு இருக்கின்ற போது நான் அத்தனையும் சம்பாதித்துக் கொள்வேன். அடுத்தவர்களை துன்பப்படுத்தியோ அல்லது இந்த வரி தண்டுவதன் வழியாக நான் பெற்றது அத்தனை இனிமேல் பயனற்று போகட்டும், நான் அத்தனையும் திருப்பி கொடுக்கிறேன் என்று ஒரு பெரிய யூட்டர்ன் சக்கேயுடைய வாழ்க்கையிலே வந்தது. இன்று நாமும் ஆண்டவரை சந்திக்கின்ற போது அப்படிப்பட்ட ஒரு யூட்டர்ன் நம் வாழ்க்கையில வர வேண்டும். அன்று பவுல் அடிகளாரை ஆண்டவர் தொட்டார். அப்படி அரக்கனாக ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த அந்த சவுல் பவுலாக மாறுகிறார் டமாஸ்கஸ் என்ற இடத்தில். அன்புமிக்குள்ளே, இந்த நாளில் நாமும் ஆண்டவரை சந்திக்கின்ற போதெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி அங்கு இருக்கின்றது, இங்கு இருக்கிறது, அப்படி இருக்கும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் எதற்காக அத்தனையும்? இதோ ஒரு நாள் நாம் இருக்கின்ற இடத்தில் நிறைவான வாழ்வு வாழ்வதிலேயே அந்த மகிழ்ச்சியை காண முடியும். இவரை அன்பு செய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், இவரோடு இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், இவ்வளவு காசு இவ்வளவு பணம் சம்பாதித்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், இவ்வளவு பெரிய வீடு இருந்தால் பங்களோ இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதெல்லாம் வெறும் ஆசை. அந்த மகிழ்ச்சி என்பது தன்னுடைய உள்ளார்ந்த அன்புமிக்கலே ஒரு சின்ன சின்ன காரியங்களில் கூட அந்த மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும். சின்ன சின்ன துணுக்குகளில் கூட அந்த மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும். எதை செய்தாலும் மகிழ்ச்சியோடு நிறைவாக செய்வோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு பெரிய மனமாற்றத்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஒரு சில செயல்களிலிருந்து விடுதலையை எதிர்பார்க்கின்றார். ஒரு சில காரியங்களிலிருந்து விடுதலை எதிர்பார்க்கின்றார். அப்படிப்பட்ட விடுதலை பெற்றவர்களாக, விடுதலை அளிக்கக்கூடிய நபர்களாக அல்லது விடுதலை அடைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் அந்த சக்கேவை போல நம்மையும் இறங்கி வர சொல்கிறார். நாம் இறங்கி வந்தோம் என்றால் அது ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை நம்மோடு இருப்பவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் உணர வேண்டும். அதற்காக இந்த நாளிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, அன்று சக்கேயு ஒருவரை மட்டுமே நீர் ஆபிரகாமின் மகன் என்று சொன்னீர். வேறு யாருக்கு விவிலியத்தில் ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய மகனைப் போல நாங்கள் வாழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை, காரியங்களில் ஆசிர்வதிங்க. அப்பா, அந்த சக்கேயு இறங்கி வந்தது போல நாங்களும் பலதரப்பட்ட நிலையிலிருந்து, பலதரப்பட்ட எண்ணங்கள் இருந்தும், பலதரப்பட்ட காரியங்கள் இருந்தும் நாங்கள் இறங்கி வர வேண்டும். எங்களுக்குள் ஒரு மனமாற்றம், எங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவையற்ற கற்பனை உலகத்தை அகற்றிவிட்டு உண்மையான நிறைவான உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த நீதியும் உண்மையும் நிறைந்த அரசை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொட்டக்கும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.